உற்சாகம் வெற்றியிலிருந்து வருவது இல்லை. வெற்றி பெரும்பாலும் உற்சாகத்தில் இருந்து வருகிறது. உங்கள் ஆற்றலை அதிகரிக்க உற்சாகம் இல்லாமல் பெரிதாக எதுவும் சாதிக்கப்படவில்லை. உற்சாகம் உலகை நகர்த்துகிறது. வெற்றி என்பது உற்சாகத்தை இழக்காமல் தோல்வியிலிருந்து வெற்றிக்கு செல்கிறது. உற்சாகமாக செயல்படுங்கள். நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்கள் உற்சாகத்தையும் உங்கள் கண்களையும் நட்சத்திரங்களின் மீது வையுங்கள் என்று கூறி இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், தீப்பொறி போன்றது உங்களது உற்சாகம். இதை ஒரு சாதாரண மாணவன் ஒரு வாழ்வியல் எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். அர்ஜுன் ஒரு சிறிய நகரத்தில் சாதாரண மாணவன். அவன் தனது வகுப்பில் முதன்மையானவன் அல்ல, வேகமாக ஓடுபவன் அல்ல, நம்பிக்கையான பேச்சாளன் அல்ல. உண்மையில் பெரும்பாலான மக்கள் அவனை கவனிக்கவில்லை. ஒரு நாள் அவனது ஆசிரியர் ஒரு அறிவியல் போட்டியை அறிவித்தார். பரிசு தேசிய அளவில் பள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் வாய்ப்பு. அர்ஜுன் தயங்கினான். நான் தோல்வியுற்றால் என்ன செய்வது அவன் நினைத்தான். ஆனால் அவனுக்குள் ஏதோ கிசுகிசுத்தது. நான் முயற்சி செய்தால் என்ன? அந்த ஒரு சிறு உற்சாகம் போதும். தினமும் பள்ளி முடிந்ததும் வேலை செய்யத் தொடங்கினான். அவனது திட்டம் தோல்வியடைந்தது. மீண்டும் மீண்டும் சுற்றுகள் அதிகரித்தன. மாதிரிகள் சோதனையில் எரிந்தன. மாதிரிகள் உடைந்தன. அவனுடைய நண்பர்கள் சிரித்தார்கள். அவனுக்கும் கூட விலகிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் தாழ்வாக உணர்ந்தான். அவன் மீண்டும் தன் ஆற்றலை காட்ட வேண்டும் என்னும் வழியை தேர்ந்தெடுத்தான். இன்னும் ஒரு முயற்சி என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். நாட்கள் வாரங்களாக மாறியது. இறுதியாக ஏதோ முயற்சி பலன் செய்தது. அவன் திட்டம் வேலை செய்தது. ஏதோ சரியாக இல்லை, ஆனால் அது வேலை செய்தது. போட்டி நடந்த அன்று அர்ஜுன் பதட்டத்துடன் நின்றான். ஆனால் இந்த முறை அவனுக்குள் ஏதோ வித்தியாசம் இருந்தது. பயம் அல்ல, உற்சாகம். ஆற்றலுடன் பேசினான். ஆவேசத்துடன் விளக்கினான். அவனது மாதிரிகள் கட்டியதை நம்பினான். மேலும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதும் அர்ஜுன் போட்டியில் மட்டும் வெற்றி பெறவில்லை. அவன் மிக முக்கியமான ஒன்றை கண்டுபிடித்தான். அவன் ஒருபோதும் சாதாரண முயற்சியை வெளிப்படுத்தவில்லை. அவனது சிறந்ததை வெளிப்படுத்த அவனுக்கு உற்சாகம் தேவைப்பட்டது. உற்சாகம் வெற்றியிலிருந்து வருவது இல்லை. வெற்றி பெரும்பாலும் உற்சாகத்தில் இருந்து வருகிறது. உங்கள் ஆற்றலை அதிகரிக்க உற்சாகம் இல்லாமல் பெரிதாக எதுவும் சாதிக்கப்படவில்லை. உற்சாகம் உலகை நகர்த்துகிறது. வெற்றி என்பது உற்சாகத்தை இழக்காமல் தோல்வியிலிருந்து வெற்றிக்கு செல்கிறது. உற்சாகமாக செயல்படுங்கள். நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்கள் உற்சாகத்தையும் உங்கள் கண்களையும் நட்சத்திரங்களின் மீது வைத்திருங்கள். நீங்கள் விட்டு கொடுக்க நினைத்தால் நீங்கள் ஏன் ஆரம்பித்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒன்றை இன்றே செய்யுங்கள். பெரிய கனவு காணுங்கள். சிறிதாக தொடங்குங்கள். இப்போதே செயல்படுங்கள். நீங்கள் பேசுவதற்கு முன்பே உங்கள் ஆற்றல் உங்களை அறிமுகப்படுத்துகிறது. உணர்வு என்பது ஆற்றல். உங்களை உற்சாகப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் வரும் சக்தியை உணருங்கள். வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள், அதை உருவாக்குங்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி
விடைபெறுகிறோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ்.